இன்றைக்கி சண்டே அமாவாசை வேறு. மார்னிங் வந்து விரதம் இருந்துட்டு ஆஃப்டர்நூன் சாம்பார் சாதம், வடை இதெல்லாம் வச்சு ஃபுல் கட்டு கட்டியாச்சு. சரி நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். முந்தின நாள் நைட்டே வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யணும்னு பிளான் பண்ணி அதுக்கான தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் பொருள் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் இன்னும் என்னவோ சொன்னாங்க, அதில் எதுவுமே கிடைக்கவே இல்லை. சரி இன்றைக்கி இப்படி தான் இருக்குதுன்னு செஞ்சு பார்த்து சாப்பிட்றணும்னு ஒரு பிளானில் தான் இருந்தேன். சரின்னு சொல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் இல்லை. ஸோ நானே ஒரு 4 மிளகாய் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி செஞ்சுட்டேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி சாப்பிட்டு பார்ப்போமேன்னு சாப்பிட்டு பார்த்தேன். ஒரு 3 வாய்க்கு அப்புறம் 4வது வாய் சுத்தம் சாப்பிடவே முடியல. ஒருவேளை நான் செஞ்சது அப்படி இருந்துச்சா இல்லை அதோட டேஸ்ட்டே அப்படி தானா அப்படின்னு எனக்கு தெரியல. நல்ல வேளை என் ஹஸ்பண்ட் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த விளையாட்டுலலாம் என்ன சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்பயே. அவருக்கு வந்து கீரை சாம்பார் இது தான் எப்போவுமே. சரின்னு சொல்லி நம்மளோட இட்லி தோசை பொங்கல் அதுதான் நம்மளுக்கு சரிப்பட்டு வரும்னு சொல்லி மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் போய் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்துட்டு இட்லி சட்னி அரைச்சிட்டு மதியம் வச்சுருந்த சாம்பாரையும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.